ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனா அண்ட் த ஹாண்டட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் சீசன் 1 எபிசோட் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி எப்பவும் செய்கிற மாதிரி தான் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க, எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக அனிமிக்குள்ள போயிடலாம். நான் எப்படியும் அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இனிமேல் இங்கே என்னுடைய புதிய வாழ்க்கை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். என்னது, கண்ணு மூக்கு வாய் இல்லாத ஒரு பொண்ணை பார்த்தீங்களா? ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு அந்த வியாபாரி அந்த வயசானவங்களை பார்த்து கேட்குறான். இல்லை, நாங்கள் நிஜமாலே அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்களும் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்த அந்த முகம் இப்படியா இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸை காமிச்சா அவங்க சொன்னால் அந்த 10 பொருத்தமெண்ட் அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த வயசானவங்க பயந்து போய் கீழே விழுறாங்க. பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த கோஸ்டோட ஃபேஸில் ஒரே பஞ்ச் அமிச்சு ஆனால் வந்து பரலோகத்துக்கு அனுப்பிடுறாரு. அவங்க பார்த்து, தம்பி நீ யாரு அப்படின்னு இந்த வயசானவர் கேட்க, நம்ம ஹீரோவோ நானாங்க, என்னோட பேர் வந்து கோகராசி, நான் ஒரு பேய் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிட்டு, இப்போ உங்களை தொல்லை பண்ண அந்த பேயோட பேர் வந்து முஜினா, அது கொஞ்சம் சேட்டக்கார பேய், அதை பற்றி நீங்கள் கலப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பெரியவங்க சொல்கிறான். அந்த பெரியவங்களும் நம்ம ஹீரோ பண்ண உதவியை நினச்சிட்டு, நீங்கள் பண்ண உதவிக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல தம்பி அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, பாட்டி ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். 2 ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு திரும்பி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து, ஆமாங்க இங்கே யுராக்கி தங்கும் இடம் எங்கேயாச்சும் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கே வந்துட்டான். இந்த டவுன்லேயே இந்த மாதிரி மலிவான தங்குறதுக்கு இடம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அது மட்டும் இல்லைங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, அதுவும் ஹாட் ஸ்ப்ரிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இல்லை என்றாராம். யுராக்கி ஹோட்டலில் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அன்னையிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி வெளியில் பேசி இந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த ஹோட்டலுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே போகிறான். குளிக்கிறதுக்காக ஹாட் ஸ்ப்ரிங் வந்திருக்கா. ஹாட் ஸ்ப்ரிங்கை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கே, 14 காட்டுக்குள்ளே குளிச்சு இவ்வளோ கறி வாங்கியிருப்பேன், இனிமேல் அந்த கஷ்டம் எனக்கு ஜாலியாக இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் ஜாலியாக குளிக்க போறேன். அதனால வந்து ஒரு பேயும் கண்ணுக்கு பட மாட்டேங்க. எவ்வளோ பயங்கரமான அந்த பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கையால் ஒரே பஞ்சு தான், அதை அப்படியே பரலோகத்துக்கு அனுப்பிடலாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட், ஒரு ட்ராப் வாட்டர் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் விழுந்துச்சு. அப்படின்னு பார்த்து ஒரு பொண்ணு அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் என்றாரா. இதுதான் அந்த புதமா இருக்குமோ, உன்னை இப்போ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க, பார்த்தா அது ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோ வாய பிறந்து பார்க்கறது அந்த பொண்ணு பார்த்து கத்துறா. பார்த்தா அந்த பொண்ணு ஏர்ல மிதக்குறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ மிதந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியமா அப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இவ கன்ஃபார்மா ஒரு பேய் தான். ஒருங்க உங்களால என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல என்னால உங்களை பார்க்க முடியல, ஒழுங்கா மாதிரியே கை வச்சத மரமா, ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, அப்படின்னா நீ என்னை பார்த்துருக்க போச்சுடா, அப்படின்னா உன்னால என்னை பார்க்க முடியல. இதோட நம்ம ஹீரோ கதை முடிஞ்சு. ஹீரோவை மட்டும் ஆகிடுறா. ஐயோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பார்க்க, பண்ணதெல்லாம் பண்ணி போட்டு பண்ணிப்பா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு என்னால் ஒரே ஒரு வழியில் மட்டும் தான் பேய் ஓட்ட முடியும், அதுவும் என்னோட கையால் அந்த பேயோட முகத்தில் குத்துனாதான் அதுவும் ஓட்ட முடியும். இந்த பொண்ணை நான் எப்படி அடிக்கிறது, அதுவும் ஒரு பொண்ணை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவரோட கண்ணை முடிடுறான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை முடிக்க, ஒரு வழியாக நீங்கள் கண்ணை முடிச்சிட்டிங்களா? ஆமாம், நான் இங்கே எங்கே இருக்கேன் இப்போ, நான் வந்து வெளியில் குளிச்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, உங்களோட பேர் தானே கோகராசி அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். ஆமாம், என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதாவது நான் தான் இந்த யுராக்கி ஹோட்டலோட ஓனர் அப்படின்ற சொல்கிறான். என்னோட பேர் நகாய்சிரோஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்னது நீங்க இந்த ஹோட்டலோட உயரஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்க, ஆமாப்பா நான் அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அதை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு கதவை வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறா. நீங்க ஒரு வழியா இன்ட்ரெஸ்டிங்களா, வாங்க நம்ம அப்படி ஒரு கட்டிங் போட்டுட்டு நம்மளை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சின்ன பசங்களாம் சரக்கு குடிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்ல, என்னோட பேரு அப்படின்னு அந்த ரோஸ் கலர் ஹேர் பண்ண சொல்ல, நான் கோகராசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோகராசி, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவ கொஞ்சம் பேடா ரியாக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துறான். ஐயோ அவ வேணா இப்படி உட்காந்துருக்காளே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச திருப்பிக்கிறான். திடீர்னு ஒரு குணாய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. உன்னோட பேரு தான் கோகராசியா, இந்த ஹோட்டல கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னா அமீனோ சாக்கி உனக்கு தண்டனை கொடுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஷாஹி, நீ என்கிட்ட ரொம்பவுமே கடுமையா நடந்துக்கிற, உங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருக்கான்னு கூட தெரியாம இந்த மாதிரி அடவா ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சாங்கி நம்ம நோனுக்கு பார்த்து கேட்க, நம்ம ஹீரோட 2 காலுக்கு இடையில இருந்து ஒரு பொண்ணு இந்திக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காக, ஏமா நீ என்னமா இங்கே என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹவுஸ் ஓனர் அவளோட பேர் தான் யாயா, அவன் வந்து எப்பவுமே சூடா இருக்கிற இடத்துல தான் இருக்க விரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் அவளை பத்தி சொல்ல, இப்போ பக்கத்துல அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவோட கணத்துல அப்படியே டேஸ்ட் பண்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, உங்க கணத்துல இருக்கிற அந்த காயத்தை சரி பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த பண்ண சொல்ல, இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதுனால இந்த இடத்துல தங்குறவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கோகராசி உன்னோடைய
ரூம் நம்பர் என்ன நான் கேட்க, அதுவா ரூம் நம்பர் 4ன்னு நினைக்கேன். என்னது ரூம் நம்பர் 4 அப்படின்னு கோரஸா கேட்க, அந்த ரூம் நம்பர் கேள்விப்பட்டோம் எல்லாருக்கும். சரி எனக்கு வேலை இருக்குது, நாங்களாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஐயோ அவங்ககிட்ட இங்க பேய் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வர, ஒருவேளை அவங்களுக்கு என்ன மாதிரி ஆவிகளை பார்க்க முடியாதனால எந்த ஒரு ஆவியும் அவங்களை தொல்லை பண்ணலையோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்குள்ள என்ட்ராரா. உள்ளுக்கு என்ட்ரா லைட்டை போடுறான். போட்டா புது புது பையா பாக்குறேன். இப்ப பார்த்தா நான் ஏதோ பணக்கார விட்டு பெய்ய மாதிரி ஏதோ ஆடம்பரமா வளர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ ஆனந்த கண்ணீரோட, ஆமா இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சாத்த பார்த்தா, என்ன இது உடம்போட பின்பகுதி மட்டும் சவத்துக்கு இந்த பக்கம் இருக்குது. ஐயோ நிஜமாலே பாதியா இருக்குதே. இதை பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோ எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் சும்மா வர மாட்டேன் அதோட கால குளிச்சு இழுக்கிறான். பேய் பெண்ணே ஒழுங்கா மாதிரியா வெளியில வந்துரு இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் இழுத்துக்கிட்டு இருக்கான். உங்களால என்ன தொட முடியுதா அப்படின்னு ஒரு குரல். தயவு செய்து மனுஷங்கன்னா அவங்க பயமுறுத்தலாம் விரும்பல, அதனால அந்த மாதிரி மறைஞ்சிக்கிட்டு இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் சொல்ல, எனக்கு நீ பண்ணதை மறைஞ்சிக்கிட்டா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா கொஞ்சம் வைக்கப்பட்டு திரும்ப ஒழுங்கா மாதிரியா வெளியில வா அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை விட்டுடா விட்டோம். அவன் ஹீரோவோட பேஸ்லயே வந்து விழுந்துடுறா மைக்கு மையம். அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு விட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, தயவு செய்து மன்னிச்சிருங்க என்னை நான் யாருமே படுத்திக்கிறேன், என்னுடைய பேர் வந்து யோனா, நான் வந்து இந்த ஈராக்கியோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பேய். ஓ நிஜமாலே நீங்க பேயெல்லாம் ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு உதவி பண்றீங்களா, நான் உங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு வந்து உன்னை பார்க்கும் ஒரு ஹை ஸ்கூல் பண்ண மாதிரி தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஐயா உங்களால் என்ன ஃபுல்லா பார்க்க முடியுது சந்தோஷப்பட்டுட்டு, இது வரைக்கும் என்ன பாதி மக்கள் வந்து என்னை வந்து ஒரு வெள்ளை கலர் கோஸ்டா தான் பார்ப்பாங்க தெரியுமா, அப்படின்னா நம்ம வெளியில குளிச்சுட்டு இருக்கும் போது என்னைய ஃபுல்லா பாத்துட்டீங்களா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் வைக்க வரைக்கே. என்ன கொடுமை சிரவணாயிடுச்சு. ஐயோ ஒரு பொண்ணு மட்டுமல்ல மோசமான பேயாகவும் தெரியல, ஒரு நான் எப்படி அடிக்கிறது, நான் வேற பேய ஓடுறதுக்கு மற்ற எந்த ஒரு ஸ்கில்லையும் கத்துக்கல, நான் இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் சைடு ஃபீல் பண்ண, இங்க பாருங்க ககாரா ஷீஷான், நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தவோ இல்ல துன்புறுத்தவோ எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஒரு நட்பு பேய், நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ இருந்த கொஞ்சம் நெஞ்ச சாய்ஸும் வேஸ்டா போகுது, நான் இப்போ அவளை குத்த கூட முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக, ஓகே ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு வாங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனா இப்ப வந்து பெட்லாம் ரெடி பண்றா. இவனால எப்படி அந்த பொருள்லாம் தூக்க முடியுது, ஓ அதை கேட்குறீங்களா, நான் ஒரு பேய், எனக்கு விருப்பப்பட்ட போது நான் தேவைப்படுற பொருளை நான் தூக்க முடியுமே, அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப காலமே பேயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னன்னா நீங்க நிஜமாலே என்னோட தூங்க ஆசைப்படுறீங்களா, அதாவது குக்கராசி நான் வந்து ஒரு கட்டுப்பாட்டு பேயினால நான் இந்த ஒரு ரூம்ல மட்டும்தான் நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்க போறோமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனுங்க கொஞ்சம் வைக்கப்படுறாங்க. நான் உங்களுக்கு தொல்லையா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அப்பெல்லாம் நான் பார்த்தா தெரியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க நிஜமாலே சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குச்சா, நான் ஒரு முட்டாள், அது எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அது ஒரு பேய், ஓகே சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனை தூங்கிடுறான். நம்ம ஹீரோ அவனை தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னால தூங்கவே முடியலையே, குகராசி நீங்க இன்னும் தூங்கலைல, சொல்லு ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்க, ஓ அதுவா இந்த ஹோட்டலில் தான் ரொம்பவுமே கம்மியான வாடகை கேட்டாங்க அதனால தான், அது மட்டும் இல்லாமல் நான் பிறந்ததுல இருந்தேன் வந்து நிறைய ஆவிங்க வந்து என்னை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், இந்த ஆவிகளால் என்னுடைய நார்மல் வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுச்சு, என்னால் வந்து மற்றவங்கள மாதிரி இருக்க முடியல, ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்தேன், ஒரு கட்டத்தில் என்னை வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நாள் ஒரு பெர்சன்ட் வந்து என்னை வாங்கிட்டு போயிட்டாரு, என்னை வாங்கிட்டு போன நேரமோ என்னவோ தெரில, அவருக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு இடத்துல பயிற்சி எடுக்க ஆரம்பித்தேன், இந்த ஆவிகளாக நான் வந்து மிரட்ட ஆரம்பிச்சேன்னா திரும்பி என்னுடைய பழைய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய கஷ்டமான வாழ்க்கையை பற்றி சொல்கிறோம். இதை கேட்டு நம்ம யோனாவும், அப்போனா நீங்கள் சின்ன வயசில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பீங்கள்ல, நான் எங்கே போனாலும் அவங்க என்னை பின்தொடர்றது தான் இருக்கும், நீ கேட்டது கரெக்டு தான், நான் அப்படி தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய கஷ்டத்தை மறைச்சிக்கிறான். குஹராசி நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் என்னை பார்த்து கொஞ்சம் கூடமே பயப்படவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ரூமில் வந்து இன்னொருட பேசுகிறதே தான் ஃபஸ்ட் டைம், அதனால் நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யூனா சொல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நிறைவேறாத ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு யூனா யோசிக்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆவி வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த உலகத்திலே இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட சக்தியாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரு என்கிட்ட சொன்னார், அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இருந்தால் இப்போயே சொல்லிடுங்க, உங்களை நான் இப்போவே சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வச்சிடறேன், ஏன்னா நீங்கள் தீய சக்தியாக மாறிடுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, குஹராசி நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறீங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ மேலே இருந்த ஒரு கேரை நம்ம யூனாவோட பெட்டிக்கு பத்திலே வந்து விழுகுது, இதை பார்த்துட்டாவே கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிடுறா. இப்போ நம்ம ஹீரோவும் மேலே பறந்துக்கிட்டு இருக்கான். யூனா என்ன பண்ணிட்டு இருக்கா, தயவுசெய்து மன்னிச்சிருங்க குஹராசி, நான் வந்து நர்வஸாக இருக்கும்போதுலாம் எனக்கு இந்த மாதிரி தான் பவர் வெளியில் வந்து எல்லா பொருளையும் மேலே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. இது எனக்கு இப்போ அவரோட பவரை ரிலீஸ் பண்ணனா நம்ம ஹீரோ மேலே இந்த பொத்துனு கீழே வந்துடலாம்.
இப்போ அப்படியே கேமராவை மேலே தூக்குனா நம்ம ஹீரோவும் யூனாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ மேலே யூனா கீழேன்னு இருக்க. இப்போ யூனாவோட ட்ரெஸ் கொஞ்சம் குழஞ்சிருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் வைக்கப்படுறான். யூனா இதை பார்த்து ரொம்ப வைக்கப்பட்டுட்டு நம்ம ஹீரோவை அப்படி வெளியில் பறக்க விட்டுறா. ஓ குக்கராசி தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ தண்ணிக்கு உங்களுக்கு நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கான். இப்போ வந்து என்னன்னு பார்த்தா ஒரு துறவி வெளியிலேருந்து அந்த விராக்கி ஹோட்டலில் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே ஒரு வேலையை பார்க்காமல அதை நம்ம ஹீரோவுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற அந்த இடத்த அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பாலத்தில் நின்று இந்த இயற்கையை பார்க்கும்போது நம்ம யூனாவோட நினைப்பு நம்ம ஹீரோவுக்கு வருது. யூனா சொல்லியிருப்பா, குகராசி நீங்கள் வந்ததுக்கப்புறமே தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் வைக்கப்படுறான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு சவுண்டு கேட்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிர்ச்சியாகி பார்க்க இப்போ நம்ம வீட்டில் நம்ம யூனா வந்து வெளியில் நின்ற மணிக்கு குகராசி வந்து இப்போ மேலே கோவமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை வந்து ஒரு துறவி நின்று நம்ம யூனாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்னுடைய நிறைவேற ஆசையை பற்றி கேட்டால் ஒரே ஆளாக வருதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா நம்ம குகராசியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க. யாரோ ரூம்ல அந்த மாதிரி சத்தம் கேட்குது. யாரும் சொல்லிட்டு நம்ம யூனாவோ குகராசி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குகராசி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ராம யாருடா நீ எதுக்குடா என்னைய பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை பார்த்து கேட்க, ஏ ஆவியே நான் ஒரு துறவி, அதுவும் குடோன் குலத்தை சேர்ந்த ஒரு கௌமா துறவி, சொர்க்கத்துக்கு போக முடியாமல் தவிக்கும் ஆவியே நீ கவலைப்படாதே, நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கொஞ்சம் டைலாக் பேச நம்ம இவனை ரொம்பவே கஷ்டப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ மேலே வந்துகிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு ஏதோ பேடா சென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் வந்துகிட்டு இருக்கான். உன்னைய பார்க்க ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, உனக்கு இந்த பூமியிலேருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நீ சொர்க்கத்துக்கு போய் ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்ல இதை நம்ம ஹீரோ கேட்டுறான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற இந்த கோல் மூலமாக உன்னோட நிறைவேற ஆசை நிறைவேறாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னைய வந்து கட்டாயப்படுத்தி என்னால் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும். நீ ஒரு தீய ஆன்மாவாக மாறதுக்குலாம் உன்னை எப்படியாச்சும் இந்த உலகத்தை விட்டு அனுப்புவேன். அதனால உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்க நம்ம ஹீரோ வெளியிலேருந்து என்னது இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிருக்கோம். ஆனால் நம்ம யூனா என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு போக ஆசை இல்லை, எனக்கு இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சிருக்கான், நான் அவனோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் குகராசியை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம யூனா சொல்ல, நீ ஒரு ஆவி, நீலாம் அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது அப்படின்னா சரி, நான் என்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி உன்னை நான் மேலே ஒத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ அந்த துறையோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண இவனை ரொம்பவுமே கஷ்டப்படுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சும்மா இருக்காம அந்த துறையோட மேட்ச்லேருந்து நம்ம யூனாவை நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறான். என்னோட பேரியரையும் ஓடிச்சிட்டான், அப்போனா நீனும் ஒரு ஸ்பிரிட் யூஸர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கான். இன்னும் என்னத்துக்கடா என் வழியில் கூடாட்டில் வர அப்படின்னு துறையை கேட்குறான். நீ முதல்ல ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு ரூமுக்கு வர்றதே முதல் தப்பு, ஒழுங்க மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன. உயிரோடு இருக்கிறவங்க இறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அவங்க பக்கம் போகிறதும் ரொம்ப பெரிய தப்பான விஷயம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உயிரோட இருந்தாலும் இறந்தாலும் பரவாயில்ல, யாரை அடிக்க வேணும் என்பதை நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த துறவியோட மூஞ்சில் ஒரு பஞ்சு கொடுக்குறான். நீங்கள் சொர்க்கம் போக ஆசை இல்லாத மாதிரி தெரியுது, அப்படின்னா நீங்கள் என்ன வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் சொர்க்கம் போய் தான் ஆகணும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவ இருக்க நம்ம ஹீரோவாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதாவது நான் உங்கள் நிறைவேற ஆசை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இதை பார்த்துட்டு நம்ம யூனா ரொம்ப கண் கலங்குறா. நம்ம பொண்ணு எதுக்கு போய் பழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்கிட்ட இந்த மாதிரி யாருமே சொன்னதே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு இந்த வீடை விட்டா வேறு 1000 ரூபாய்க்குள்ளே எங்கேயுமே வீடு கொடுக்க மாட்டாங்க, அதனால தான் வந்து என்ன தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ஏழையாக இருக்கிறத நினச்சி நான் இப்போ தான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் குகராசி ஷான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் அழுகிக்கிட்டு இருக்கா. அப்படியே தயவு சேர்ந்து நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஏழையாகவே இருக்கணும். நீ என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ வாழ்க்கையில் முன்னாலே கூட மாட்டீங்கல்ல, நீங்கள் எப்பயாச்சும் சிக்கலில் இருந்தால் என்ன சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் சொல்கிறான். இப்போ அந்த துறவி எந்திரிக்கிற மாதிரி இருக்கேன் நம்ம ஹீரோ, யூனா கொஞ்சம் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை கொண்டு போகிறான். ஆனால் கொஞ்சம் கூட இடத்த பிடிச்சிடுறான். இதை பார்த்துட்டு யூனா கொஞ்சம் அதிகமாகவே வைக்கப்பட்டுறா. நம்ம ஹீரோவை தூக்கி வெளியில் அடிச்சிடறா. இப்போ கீழே நம்ம கேஸ் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்கி கேட்க, அது கன்ஃபார்ம் நம்ம குகராசியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஒன்றும் சொல்ல, ஹீரோ மேலேருந்து சத்தமாக கத்திட்டே வந்து இங்கே ஹாட் ஸ்ப்ரிங்கில் விழுந்துடுறான். ஏப்பா இது உண்மையில ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுப்பா. ஹலோ குகராசி, யாரு? நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த இராக்கியோட கொள்கையை அதையாவது நீ மீறினா உனக்கு நான் தண்டனை தருவேன்னு. தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, இதெல்லாம் என்னோட தப்பு தான். குகராசி ஒன்றுமே பண்ணல, அவர் என்னுடைய செஸ்ட்டை தொட்டாரு, அப்புறம் மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்துருச்சு. என்னது? ஐயோ இல்லைங்க நீங்கள் நினைக்க வரல, எனக்கு என்ன தொடலுங்க டே பொறிக்கு பேல உனக்கு இதில் இருந்து மன்னிப்பே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் தூக்கி மூஞ்சில் விட்டு எரிஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன 4-5 பக்கெட் நம்ம ஹீரோ மண்டையில இருந்து நம்ம ஹீரோக்கு மண்டையில பெரிய கட்டி வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சப்பட்டு நம்ம யூனா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னைய மன்னிச்சுக்கங்க குகராசி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட தப்பு நிறைய இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யூனா சொல்ல, இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோட முடிஞ்சு. பட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல, பட் புதுசாக ட்ரை பண்ணேன், கொஞ்சம் வளர்ச்சி இருக்க தான் செய்யும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக காத்துக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், பாய்.